சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணுங்களா? அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, தேர்தல் நமக்கு யார் எதுக்குன்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதுக்கு யாரும் தெரிஞ்சிருச்சு. கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியை வந்திருக்கக்கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்தலில் நாம எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி, மீண்டும் திராவிட மாடல் 2.0 வச்சு அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், தேர்தலில் நமக்கு யார் எதுக்குன்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதுக்கு யாரும் தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறிப்பிட்டு சொன்ன இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சி நான் கலந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணுங்களா? அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீது இந்த மாவட்டத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம், வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினர் சோசியல் மீடியாவிலையும் போன்லையும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைவர்கள் போய் சேரல, அதனால இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இப்படி எத்தனையோ காரணங்கள் சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய வெற்றியை, தோல்வியை, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசை எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் நிச்சயம் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். அது நிச்சயம் கிழக்கு மாவட்டம் செஞ்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துருக்கலாம், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிச்சிருக்கு.